வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அப்புறம் மார்க்கெட் நாளைக்கு எந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். நான் அடிக்கடி சொல்றது தான். நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு தான் வந்து ட்ரேட் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம். அதுவும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்ஸ். ஓகேவா? 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை பார்ப்போம் எப்போவுமே. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து 50 சார்ட்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல். நம்ம இந்த இண்டிகேட்டர்லயோ, இல்ல இந்த மாதிரி சில கேண்டில் ஸ்டிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லயோ நமக்கு பெருசா வந்து நம்பிக்கை கிடையாது. நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல தான் ஃபுல்லா பேஸா வச்சு நம்ம ட்ரேட் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல்ல மட்டும் தான் மார்க்கெட்ட பத்தின முழு புரிதலோட ட்ரேட் பண்ண முடியும். மார்க்கெட்ல யாரெல்லாம் ட்ரேட் பண்றாங்க? அதாவது நீங்க அந்த கேண்டில் ஸ்டிக்லயும், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லயும் இந்த பிரேக் அவுட் பண்ணா என்ட்ரி, இத பிரேக் அவுட் குடுத்தா எக்ஸிட், இந்த மாதிரி நெறைய ஒரு இதுல இருப்பீங்க. பட் அதுலலாம் யாரெல்லாம் ட்ரேட் பண்றாங்க? எந்த மாதிரியான ட்ரேடர்ஸ் இருக்காங்க? அப்படின்ற எதுவுமே தெரியாது. இது ஜஸ்ட் ஏதோ கேண்டில் ஸ்டிக் மேல கீழ போயிட்டு வர்றது மட்டும் கிடையாது. இதுல ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ ரெப்ளிகேட் பண்றது தான் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அ இந்த மாதிரி கிராஃபிக்கல் வியூவா இருந்தாலும் சரி. ஸோ, அத அந்த கேண்டில் ஸ்டிக்ல மட்டுமே பார்க்க முடியாது. அதுல வெறும் ஓப்பன், குளோஸ் அண்ட் ஹை அண்ட் லோ மட்டும் தான் தெரியும். பட் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ல மட்டும் தான் ஃபுல் வியூவும் பார்க்க முடியும். மார்க்கெட்ல யாரெல்லாம் இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் நடந்திருக்கு, மூவ் ஆயிருக்கு. ஸோ, மார்க்கெட்ட எந்த டைரக்ஷன்ல கொண்டுட்டு போக ரெடியா இருக்காங்க. இப்படி எல்லா கேள்விக்கும் பதில் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ல மட்டும் தான் இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் வச்சிருக்கிறது நிஃப்டியோட சார்ட்டு. பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு. மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியாக்குள்ள ஓப்பன் பண்ணி ஏபி பீரியட் கீழ வந்துட்டு, ஒரு பெருசான மூவ் இல்ல. இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்ஸ் தான் ஓவராலா மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு அப் டவுன்ல. ஸோ இன்னைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டி ஷேப் ப்ரொஃபைல் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி நிஃப்டி ஆல் டைம் ஹைல இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஒன்ஸ் நமக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ரிஜெக்ட் எடுத்தா அப்சைட், இல்ல இந்த சிங்கிள் பிரிண்ட்ட கிரைண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி வந்தால் இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்ன்னு சொல்லியிருப்போம். இன்னைக்கும் அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. சாரி, நாளைக்கான பிரெடிக்ஷன் வீடியோலும் எந்த சேஞ்சஸும் இல்ல. அதுவே தான். பட் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஒண்ணு ஆட் ஆயிருக்கு அப்படின்னா, லெட்ஸ் சி. நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது இத பிபிஓசின்னு சொல்லுவோம். உங்களுக்கு பிபிஓசினா என்னன்னு தெரியல அப்படின்னா, நீங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு லேர்னிங் வீடியோஸ்ல பாருங்க. நான் அதில தெளிவா சொல்லியிருப்பேன். பிபிஓசினா என்ன? பிஓசினா என்ன? அப்படின்ற எல்லாத்துக்குமே ஒரு கிளியரான ஒரு விளக்கம் குடுத்திருப்பேன். சரி, ஓகே. நாளைக்கு இந்த பிபிஓசிக்கு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது பிரைஸ் அப்படின்றத பார்க்கணும். ஒருவேள பிரைஸ் மேல ஓப்பன் ஆயிட்டு, இதுல ரிஜெக்ட் எடுத்து மேல போகலாம். இது ஒண்ணு நடக்கலாம். ஒருவேள அப்சைட். ஆனா அப்சைடுக்கு எந்த ஒரு டார்கெட்டும் நம்ம குடுக்க போறதில்ல. ஏன்னா வந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல இருக்கிறதால. அதே மாதிரி மார்க்கெட் கீழ ஓப்பன் ஆயிட்டு இந்த இந்த பிபிஓசிக்கு ரிஜெக்ட் எடுக்கலாம். அப்படி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கான டே, ப்ரீவியஸ் டேக்கான டே, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட்டா இருக்கும். அதே மாரி இந்த சிங்கிள் பிரிண்ட்ட பார்த்துக்கணும். இது ஒரு முக்கியமான லெவல் சப்போர்ட் ஜோன். அண்டு நம்ம இது சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆகும். சேம் டைம் இது கிரைண்ட் ஆகவும் சான்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு வந்து இதுல சப்போர்ட் எடுக்குதான்றத வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ சொல்லிட்டேன். இந்த பிபிஓசி அரவுண்ட் 25,438 ஃபியூச்சர் சார்ட்ல. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு பாருங்க. இந்த 25,438ல மார்க்கெட் பிரைஸ் எந்த மாரி ரியாக்ட் ஆகுதுன்னு. ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில மேல ஓப்பன் ஆயி இந்த பிபிஓஸ்ல ரிஜெக்ட் ஆச்சுன்னா அப் சைடு, கீழ ஓப்பன் ஆயிட்டு இந்த பிபிஓஸ்ல ரிஜெக்ட் ஆனா டவுன் சைடு சப்போர்ட் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த சிங்கிள் பிரிண்டோட ஹை அரவுண்ட் 25,300ன்றது வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். அப்படி இல்ல, இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸ் பெருசா ஆக்டிவா இல்ல அப்படின்ற பட்சத்தில இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸ் கிரைண்ட் ஆகிடும். கிரைண்ட் ஆயிட்டு இந்த லெவலுக்கு வரும் மார்க்கெட். ஸோ இந்த சிங்கிள் பிரிண்ட்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கலாம். ஸோ இத பத்தின ஒரு வீடியோஸுமே நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போயிட்டு என்னோட லேர்னிங் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் சொல்ற இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். மார்க்கெட் ப்ரொஃபைல எப்படி பார்க்கணுன்றது. ஒருவேளை இன்னும் டெப்த்தா உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல கத்துக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா,
நான் ஆல்ரெடி என்னோட மொபைல் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுதான் மார்க்கெட்டுக்கான வியூ. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த பிபிஓசிக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். மேலே ஓப்பன் ஆகி இங்கேருந்து ரிஜெக்ட்டும் எடுக்கலாம், கீழே ஓப்பன் ஆகி இங்கேருந்து கீழேயும் ரிஜெக்ட் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக இங்கேருந்தே இனிஷியேட் பை பண்ணி மேலே கொண்டு போவாங்க. ஏ, பி, சி இந்த மாதிரி. அதே மாதிரி கீழேயும் நடக்கலாம். ஏ, பி, ஒன் டைம் ஃப்ரேம் கீழே கீழே. எப்படி பார்த்தாலுமே டார்கெட் இதுதான். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிட்டு இதில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை மட்டும் பாருங்கள். மார்க்கெட் ப்ரொஃபைல் உங்களால் பார்க்க முடியல அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா இதை பெய்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கான காஸ்ட்லாம் கொஞ்சம் இருக்கும். நான் ஃப்ரீயாக எப்படி பார்க்கணும் மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்றத நான் உங்களுக்கு அதையுமே என்னோட பிளேலிஸ்ட்டில் மார்க்கெட் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்ன்னு சொல்லி ஃப்ரீயாக எப்படி பார்க்குறது, இஓடி டேட்டா, அதாவது எண்ட் ஆஃப் த டே டேட்டா, இது வந்து ரியல் டைம் டேட்டா. ஸோ இந்த மாதிரி இது இப்போதைக்கு இஓடி டேட்டா தான். ஏன்னா டைம் ஆல்மோஸ்ட் 9:10 ஆயிடுச்சு. கரண்ட் லைவ் மார்க்கெட்டில் பார்க்கணும் அப்படின்னா பைசா பீட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரீயாக பார்க்க முடியாது மார்க்கெட் ப்ரொஃபைல் எந்த ஒரு டூலையும் எங்கேயுமே. ஸோ ஓகே, இதுதான் நிஃப்டிக்கான நம்மளோட நாளைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோஸ். ஸோ பேங்க் நிஃப்டியில் நடக்குதுன்றதை பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட் சேம் டைம் ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் பண்ணி ஏ, பி பீரியடு, சி பீரியடு, இ பீரியட் இங்கேயுமே ஒரு பெரிய மூவ் பார்க்க முடியல மார்க்கெட்டில். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் 52,800 சம்திங் இந்த லெவலை வந்து நம்ம ஒரு லெவலாக கொடுத்துருப்போம் அப் சைடுக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே 1, 2, 3 ஒரு அக்ரெசிவான பையிங் பார்க்க முடியல. மூமெண்ட்டை வர்றது எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிவ் பையர்ஸாக தான் வராங்க. உடனே பெருசாக மூவ் பண்ண முடியாமல் ப்ரைஸாக அதே லெவலில் வச்சுட்டு ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. ஆனால் கீழே விடாமல் வச்சுருக்காங்க. ப்ரைஸை கீழே விடாமல் வச்சுருக்காங்கன்னு எதை சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நாளோட லோவை கட் பண்ணாமல் கீழே விடாமல் மேலேயே வச்சுருக்காங்க. மேலே தான் போயிட்டுருக்குன்றேன். ஸோ பட் ஆனால் இது எல்லாமே ரெஸ்பான்சிவ் பையிங் தான். எங்கேயுமே ஒரு அக்ரெசிவான பையிங் நடக்கலை. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேயும் சேம் கான்செப்ட் பிபிஓசி ரிஜெக்ஷன்ஸ் நடந்ததுன்னா அப்புக்கு 52,800ன்றது ஃபர்ஸ்ட் டார்கெட். சேம் டைம் இதை ரிஜெக்ட் எடுத்துச்சு அப்படின்னா 52,275 தான் பிபிஓசி. நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து ப்ரைஸை வந்து ரொம்ப நேரம் இந்த இடத்த தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு ப்ரைஸ். ஸோ அதை தான் பிபிஓசின்னு சொல்கிறோம். ஓகேவா? டெம்த்தாக சொல்லணுன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய்ட்டு பாருங்கள். ஸோ டவுன் சைடு ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஏபி பூர்லோ இதை ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 52,185ன்றது ஃபியூச்சர் சார்ட்டு பேங்க் நிஃப்டியோடது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுதான் செகண்ட் டார்கெட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டியில். அப் சைடுக்கு நான் சொன்ன மாதிரி தான் 52,800. ஒருவேளை அக்ரெசிவ் பையர்ஸ் வராங்கன்ற பட்சத்தில் இதை ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டார்கெட் செல்லுக்கு இது செகண்ட் டார்கெட் 51,900, தேர்ட் டார்கெட் இந்த 51,700. அதாவது இதுதான். ஓகேவா? சேம் டைம் இங்கே ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்குது. அங்கே மாதிரி நிஃப்டியில் எப்படி பார்த்தோமோ அது மாதிரி இந்த 51,500ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சப்போர்ட். இதுக்கு நடுவில் எங்கேயுமே ஒரு பெருசான சப்போர்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3 இந்த சிங்கிள் பிரிண்ட் தான் வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கலாம். ஒருவேளை ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இல்லைன்ற பட்சத்தில் இதவும் கிரைண்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஏன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ இதில் இந்த டேயில் பை பண்ண யாருமே ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் கிடையாது. சிங்கிள் பிரிண்ட் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டுமே இவங்களை வந்து அக்ரெசிவான பையர்ஸ்ன்னு சொல்லிட முடியாது. அதுக்கு நிறைய லாஜிக் இருக்குது. மார்க்கெட் ப்ரொஃபைல் அதுக்கு நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா சிங்கிள் பிரிண்ட்னாலே ஒரு அக்ரெசிவ் மூவ் தான். நீங்கள் எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்குமோ இல்லை எந்த ஒரு இண்டிகேட்டர்லுமே இந்த மாதிரி அக்ரெசிவாக பையர்ஸ் வந்த ஜூனை பார்க்கவே முடியாது. அடித்து சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எதில் வேணால் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி காட்டாது. நீங்களாம் வேணால் ட்ரா பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஜூன்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் ஒரு மார்க்கெட் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுறாங்க, இனிஷியேட் பண்ணுறாங்க ப்ரைஸை, பையர் எய்தர் செல்லர் யாராக இருந்தாலும், அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஜூன் கிரியேட் ஆகும். இது நம்மளாக கிரியேட் பண்ணுறதில்ல, அந்த டைமில் கிரியேட் ஆகும். இதை தான் சிங்கிள் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி இதை பற்றின ஒரு டெப்த்தான வீடியோவுமே போட்டிருக்கேன். சரி பாருங்கள், உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனிவே
ஸோ இந்த ஜோன்ல வந்த பையர்ஸ்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்க சான்ஸ் இல்ல. ஒரு வேள டவுன் ஆகுதுன்ற பட்சத்தில, இது ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாருங்க. அந்த வீடியோல போய் பாருங்க. கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நான் எங்க போட்டிருக்கேன் அப்படின்னு தெரியும். இதுதான். இது ஒரு சப்போர்ட்டா இருக்க சான்சஸ் இருக்கு. நல்லா கேன்சலா பண்ணுங்க. ஒருவேளை இது சப்போர்ட்டா இல்லன்ற பட்சத்தில, இந்த டேவோட லோ வரைக்கும் மார்க்கெட் வரலாம். ஸோ இந்த டே லோ, வீக் பையிங் இந்த ஜோன்ல நடக்க எல்லாமே ஒரு வீக் பையர்ஸ். ஸோ கேர்ஃபுல்லா பண்ணணும். நாளைக்கு பிபிஓசி ரிஜெக்ஷன்ஸுக்கு என்ட்ரீஸ் இருக்கான்றத மட்டும் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஸோ ஓகே நண்பர்களே, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். நெறைய பேரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்க்குறீங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர்ல யாராவது ட்ரேடிங்க பிசினஸா எடுத்து பண்ணணுன்ற பட்சத்தில, அவங்களுக்கு தேவையான டூல். அதர்வைஸ் இத கேம்லிங்கா பண்ணணும். எனக்கு ஏதோ ப்ராஃபிட் வருது, ஏதோ லாஸ் வருதுன்ற அந்த ஒரு டைம் பாஸுக்கு பண்ற மாரி ஆளுங்களுக்கு இது செட் ஆகாது. இது பிசினஸா பண்ணணுங்க. எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு ஒரு பிசினஸ் எனக்கு ஏன்னா இப்போ எந்த பிசினஸ் பண்றதுன்னு தெரியல. என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்கு. நான் இத எடுத்து பண்ணா எனக்கு மந்த்லி இவ்ளோ இன்கம் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அரவுண்ட் அ அரவுண்ட் 10-15 ஆர் 20 அதுக்கு மேலயும் வரலாம். பட் மினிமமா நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோட தியரி கான்செப்ட் வச்சு புரியும். ஸோ அந்த அளவுக்கு எடுக்க முடியுன்றேன். 10-15% அப்ராக்ஸிமேட்டா எடுத்துறலாம். அதுக்கு மேல எவ்வளோ வேணா எடுக்கலாம். கேப்பிட்டல் டபுள் கூட ஆகலாம். அது உங்களோட லேர்னிங் ஸ்கில்ல பொறுத்தது. எனிவே நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நான் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நெறைய லேர்னிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு தான் நான் பார்க்குறேன். பட் ஆனா அதுக்கான டைம் கிடைக்க மாட்டேது எனக்கு. ஸோ அதனால தான் நான் டெய்லி இந்த மாதிரி லெவல்ஸ் மட்டும் குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க கமெண்ட்ல. நான் இன்னும் நெறைய வீடியோஸ் லேர்னிங் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட டெலகிராம் லிங்க்குமே இருக்கு. மொபைல் நம்பருமே குடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணலாம். எனி டைம். நன்றி நண்பர்களே.